பிரதி வந்தா கால் பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். மூஞ்சி விளங்குதா? ஏன் பின்னுக்கு இருக்க? அது ஒரு நல்ல கேள்வி. இது யாரா புதுசா யோசிக்கணும். கேமராமேனுக்கு நான் இடத்த கொடுத்தேன். கேமராமேனா? எஸ், பரவாயில்லையே. போவோம். அப்படியே நின்று மாசம் நின்று என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் வருங்களா? எங்கடா அவன்? பஞ்சபூதம் இன்னைக்கு இல்லாம போயிட்டானே, ரொம்ப அமைதியா இருக்குது. இல்லாட்டி மட்டும் அவர் பேசி கிழிச்சுறாரு. பேசவே மாட்டாங்க. நம்ம மட்டும் இருந்தா பார்க்க மாட்டாங்கடா, சும்மாவே பார்க்க மாட்டாங்க. இருக்கவே இருக்கு ஒரு ஜீவன். என் போன்ல காசு இல்ல. A few minutes later. பிரதீப் பாய். அவன் எப்படா பாய் ஆனா? ஒரு கடைசியா பாய் சொல்லிட்டு போனப்ப பார்த்தது. கிரிஞ்சுங்க. இது சரிப்பட்டு வராது, விடுங்கனே வண்டியாங்க. அவன் செத்து போயிட்டான்டா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தக்லசி செத்துட்டான்டா. யாரு? பிரதி இருக்காரா? ஏங்க அத்தா பிரதீப் ஃப்ரெண்ட்னு சொல்றான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் கால் அடிக்கலங்க, நான் பிரதீபன் குமாருக்கு தான் கால் எடுத்தோம். 5 hours later. அண்ணே வந்துருச்சு. யாரு அவனா? அவனே தான். நீங்க மட்டும் மிமிக்ரி பண்ணுவீங்களா? டேய், கால் பண்ணது நீதான் பைத்தியக்கார பையல. சந்தோஷம்லாம் இருக்கட்டும். யார் அந்த பொண்ணு பேசுனது அதை சொல்லு. என்ன பொண்ணா? உன் போன்ல நீ அப்ப நீயே தான் பேசுனிய பொண்ணு வயசுல இவ்வளவு நேரம்? ஆமா, கேட்டேன். என் புருஷன் வெளில போயிருக்காருன்னு சொல்லுது அந்த பொண்ணு. சரி, எங்க இருக்க? எங்க எங்க? சரி, நாங்களும் வத்தல பக்கம் தான் இருக்கோம். வத்தல எங்கன்னு சொன்னா அங்க வருவோம். சேசம் வலிக்கிறது ப்ரோ, சரிபட்டு வராது. வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நினைக்கிறேன் இப்ப கால் பண்ண உனக்கு. ஹலோ ப்ரோ, எங்க என்ன ப்ரோ கட் பண்ணிட்டு போயிட்ட? கூப்பிட்டாங்களா? சரி, எங்க நான் லொக்கேஷன் சொல்லியா வாரம். சரி, வெளியில சரி வா. உள்ளுக்கு இறங்கி அலோவ் பண்ண மாட்டாங்க. டேக் ஒன்று இருக்கு, அதெல்லாம் கொடுத்து எடுக்கணும். சரி, கட் பண்ணுங்க. ஏன் யார் தர மாட்டீங்க? வத்தலா பொரிச்சிருக்கான். அது வத்தல். வத்தலை நீங்க வத்தலை. சரி, அதை விடுங்க. பொண்ணு வயசு கிட்ட பொண்ணு மாட்டிக்கிட்டான். அது வேற ஒண்ணு இல்லையா? டைம் எடுத்துக்கோங்க. இதுங்க யோசிக்கிறான்ல. சரி, பொய் மட்டும் போடலாம், போதும். நம்ம ஊரு நானா நாயா புற போடுறதுக்கு சாப்பிட என்ன வேற என்ன இருக்கு? இல்ல சாமான் மேல. அப்ப நைட்டு சாப்பாடு ஹோட்டல் வேற என்ன? சரி, ஆமா, அவன் செலவுல. இன்னைக்கு ஒரு குடி வேலை இருக்கியா? என்ன நீங்க வேலை செஞ்சு கிழிச்சா இருந்தோம். வேலை இருக்கு, நான் காலைல கூட கொடுத்துறோம். ஒன்றும் தேவை. நீ போட வரமாட்டேன்னு தெரியும். அப்போ நம்ம அடுத்து நம்பி போகாமா சீட் பெல்ட் அணிந்து கொள்ளுங்கள், பாதுகாப்பாக வாகனம் செலுத்துங்கள், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாது, நாட்டுக்கும் வீட்டுக்கும் இதுக்கும் கேடு. அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டீங்க. இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இப்ப எங்க போறோம்? இப்ப நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல போய் பெட்ரோல் போடணுமா? பெட்ரோலையா? பெட்ரோல் போலியம் இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் வரைக்கும் போலியம் இருக்கு. இருக்காது ப்ரோ.
மாஸ்க் போட்டது சின்ன குழந்தை பார்க்க கூடாது. சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இப்ப சாப்பிட தானே. அத மறந்துட்டோம் மகனே. எனக்கு புரியல. சாப்பிடணும்னு தானே என்ன கூட்டு வந்தீங்க. அது இங்க சாப்பாடு கடை இருக்குல்ல. சரி இருக்கட்டும் bro, வேற கடைக்கு போவோம். என்ன வேற கடையா இல்ல? ஐயா டயர் செய்யுது. எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. என் கஷ்டம் எனக்கு டயர் புரியல. செய்யுது. காட்டோ, ஓ நீ வேணா முன்னாடி ஐயோ. ஐயா நீங்க நேரா ஓட்டுங்க ஐயா. நேரா ஓட்டினாலே கோடலா தான் போகுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாத. என்ன இங்க ஒண்ணு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. எங்க இன்னைக்கு போயிட்டு வரணும் doubt இருக்கு. நம்ம? அங்க அந்த தொங்கலுக்கு போயிட்டு வரணும். Flashback. வால்யூம் இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் வரைக்கும் வால்யூம் இருக்கு. இருக்காது bro. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. கியூஆர் இருக்கா சந்தோஷ்? கியூஆர்லாம் தழும்ப தழும்ப. இவ்வாறு தழும்ப இருக்கு. பெட்ரோல் தான் இல்ல. எத்தனை லிட்டர் ரூபாய் கொடுக்குறாங்க காருக்கு? 15 லிட்டர் தாராங்க. உனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சா? அந்த வெஹிக்கிள் வந்து செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர்னா திரும்ப ஓனர் நம்பருக்கு கியூஆர் செய்யலாது. வந்துச்சுதான். நாங்க யாரு? நீங்க யாரு? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது? இப்ப மத்த ஓனரை அவனே லொகின் பண்ணி அவன் போன்ல இருந்து கியூஆர் டிலீட் பண்ணிட்டா, அக்கௌண்ட் டிலீட் பண்ணிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு திரும்ப அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஐயோ கியூஆருக்கு மட்டும் அடிக்கலாமோ? கியூஆர் தான். இல்ல 105. கியூஆருக்கு மட்டும்தான் நம்ம அநியாயம். கியூஆருக்கு கொஞ்சம் ஏன்டா படிங்கடா படிங்கடா. ஏன்னா half an hour லைன்ல நிக்கிறோம். இப்பதான் வந்து QR காமிச்சிருக்கானா உங்களுக்கு எல்லாம்? எனக்கு ஒரே ஒரு டவுட், கியூஆர் இருக்கா இல்லையா? இருக்கு. அவன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் QR வச்சிருக்க போறானா? உள்ளே எடுத்து விட்டு அண்ணே கியூஆர் போடுங்க. என்ன கியூஆர்? இன்ஸ்டா கியூஆர் போல ரிக்வெஸ்ட் போடுங்க. அப்புறம் போயிட்டு இல்ல அடுத்தது ஏய் அடே இங்க எந்த சைடு இருக்கு? இதுல தாங்க லெஃப்ட்ல. லெஃப்ட்னா இடது கை லெஃப்ட். இங்கிட்ட இடது கை தானே. இடது கைனாலும் யோசிப்பேன் நான். லெஃப்ட்னா எதுன்னு தெரியல. அப்படி இன்னைக்கு சரியா சொல்ல போனா ஒட்டு நம்பர் உள்ளவன் தான் வரலாம். இவர் எப்படி உள்ளுக்கு வரலாம்? அந்த அவன் விரட்டி விட்டாங்க. ஐயோ. அதாவது மக்களே இப்ப என்னன்னா, பெட்ரோல் போடுறதுக்கு வந்து ஸ்ரீலங்கால ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படின்னா ஒட் நம்பர் ஈவன் நம்பர்னு கேலண்டர்ல வந்து டேட் வந்து ஒட் நம்பரா இருந்துச்சுன்னா கடைசியில 1 3 ஒட்டுனா ஒற்றை படை இருக்கு. ஒற்றை எண்கள். ஒற்றை எண்ணுனா அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. தேவையில்லாத கடை போட்டு டீசெண்டா பேச விடுறானுங்களா அவனுங்க. கண்டென்ட் என்னன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போங்க. உங்க வண்டியோட நம்பர் பிளேட்டோட கடைசி நம்பர் வந்து 1 3 5 7 9 அப்படி இருந்துச்சுன்னா, அந்த டேட்டும் வந்து ஒட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த டேட்ல மட்டும் தான் நீங்க போயிட்டு பெட்ரோல் அடிக்கலாம். அதுவும் QR இருக்கணும். அது வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் இப்ப கார்னா 15 லிட்டரு, பைக்னா 5 லிட்டர் அந்த மாதிரி இருக்கு. கரெக்டா தெரியல. அது நீங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கூகுள் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க நினைக்கலாம் வந்து போயிட்டு ஈஸியா சரி போயிட்டு சொல்லிக்கிலே அடிச்சுக்கலான்ட்டு. அப்படி எல்லாம் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. 2 பேர் அனுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இங்க வந்து ஆர்மி வச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால பி கேர்ஃபுல் மக்களே. அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தோம்னா பெரிய ஒரு லைன் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆமா, கிலோமீட்டர் கணக்கு இருந்த கியூ வந்து இப்ப வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். வேற ஒண்ணும் கிடையாது. அதே பரவாயில்ல, அதே பெரிய விஷயம் தான். நிக்கிறவன் காதுல போயிட்டு வாய வைப்போம். வாய வைக்க முடியும். என்னென்ன சொல்றான் பாருங்க. நீங்க அங்க தரையா பேசிக்கிட்டு இருந்தீங்க, இங்கேயா காதல் வளர்க்கிறீங்க. நீங்க வாய நுழைச்ச மாதிரி நாங்க காதை நுழைச்சு. 5 hours later. ஒரு 2 கண்ட்ரியே, ஒரு 2-3 கண்ட்ரிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அது வந்து பல கிலோமீட்டர் இருக்க இந்த ஸ்ரீலங்காவுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னா, எஃபெக்ட் ஆகுதுன்னா லிட்டரலா நம்ம வேர்ல்ட் மேப்லயே நம்மலாம் சின்ன ஒரு பகுதி தான். இப்போ இந்த கண்ட்ரிக்கே இவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்குன்னா, லிட்டரலா நான் ஒரு வீடியோ ரீசெண்டா பார்த்தேன். இந்தியாலாம் சிலிண்டர்லாம் ஏய் அவனுங்க இதுல எல்லாம் கொண்டு போறானுங்கடா.
அந்த பெரிய 25 லிட்டர் கேன் இருக்குல்ல அதுல பெட்ரோல் வாங்கிட்டு போயிருக்கானுங்க. அவங்க 500 லிட்டர் டேங்க்லயே கொண்டு வந்து பெட்ரோல் எடுத்துட்டு போறாங்க. அவன் சரி பரவாயில்ல பெட்ரோல் எடுத்துட்டு போறாங்க. பிவைடி என்னதுக்கு அந்த லைன்ல இருக்கு? ஆமா அது இங்க ஸ்ரீலங்கால பாக்கி பிவைடியை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டி எதுக்குடா கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க அப்படின்னு. One eternity later. கிளம்புவோமா இறங்குவோமா? என்ன அது இது இவ்வளவு நேரம் நம்ம நிப்போமா? பென்ஸ் கார்னா மக்களே என்ன பெரிய பென்ஸ் காரோ அவனும் நம்மளோட ஈக்குவலா லைன்ல தான் நிக்கிறான். அவன் வந்து இப்படி வந்து பார்த்தானா பெட்ரோலே இல்லையா காசு கேக்குறீங்க. நீ தப்பா கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க. அடிக்கிறது ஏன்னா அந்த பணக்காரங்களுக்கு எல்லாம் மூளை இருக்காது. A few minutes later. இதான் ப்ரோ வண்டி. இங்க வாரு, ஒரு பெட்ரோல் பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த நாள் வரை எவ்வளவு ஜாலியா போறாங்க. மறுபடியும் கிவாரா அமுக டுமுக